ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ வந்து திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபார் த சீரீஸ். லைக் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் எஜுகேஷனல் சீரீஸாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொண்டு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ வந்து வேல்யூபிளான எஜுகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ வில் பி ஷேரிங் வித் யூ. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேறு லெவலான சாஃப்ட்வேர்ஸ். ஸோ வந்து லைக் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லா டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா சயின்ஸ் ஆஸ்பிரன்ஸ், ஸோ டேட்டா அனலிஸ்ட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூஸ்ஃபுல்லான வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூல் இது. ஸோ வந்து இவ்வளோ பெரிய ஒர்க்கு, லைக் இவ்வளோ பெரிய ஒர்க்கை வந்து நம்ம ஜஸ்ட் இவ்வளோ தான், லைக் இவ்வளோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாற்ற முடியும். ஸோ வேறு லெவலான ஒரு டைம் சேவிங்கான சாஃப்ட்வேர் தான் வந்ததுனாக்கா நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னாக்கா பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வந்து டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பற்றி பார்க்க போகிறோம்னா ஆரஞ்சுங்கிற ஒரு சாஃப்ட்வேர் பற்றி தான் வந்து பார்த்தோம்னாக்கா பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் அ சாஃப்ட்வேர் விச் கேன் ஈஸிலி சேவ் யுவர் டைம் பை, இது வந்து இந்த சாஃப்ட்வேரோட மெயின் இன்டர்ஃபேஸ் எப்படின்னா, ஸோ ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு நூல் மாதிரி போகுங்க, அவ்வளோதான். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வச்சு ஐ ஹாவ் டு டூ திஸ் ஃபங்க்ஷன்னாக்கா ஜஸ்ட் இது ரெண்டுத்தையுமே நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். நடுவில் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு பிரான்ச் ஒரு கனெக்ட் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ இட் இஸ் பேசிக்கலி இட் இஸ் அ சாஃப்ட்வேர் விச் இஸ் பேஸ்ட் அப்பான் நோட்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ், ஓகேங்களா. சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான். ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள், அது ஆகிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், நம்மளே எவ்வளோ திங்கர் பண்ணி வைக்கிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வரதுக்கு ஓகே கைஸ். ஸோ ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ வந்து இதுதான் ஆக்சுவலி இது நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நார்மலாக க்ரோமில் போய்ட்டு ஆரஞ்ச் டேட்டா மைனிங் சாஃப்ட்வேர் போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் தரேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லா டேட்டா ரிலேட்டடான எல்லா ஒர்க்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து பண்ணலாம். ஸோ இது எப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபைல்ஸை நான் கிளிக் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ சாரி, 2 ஃபைல் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதை ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று வந்துடும், ஓகேங்களா. ஸோ இது உள்ளே கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைல் என்எஸ் ஃபைலாக அந்த ஃபைல் நம்ம வைக்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டேட்டா படிக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஐரிஸ் டேட்டா செட்டு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இதை பண்ணுறேன். ஸோ வந்து ஐரிஸ் டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நான் டிஃபால்ட்டாக கொடுத்து வச்சிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இஃப் யூ வாண்ட் டு விஷுவலைஸ் த டேட்டா, இப்போ வந்து டேட்டா வந்து நம்ம டேட்டா டேபிளில் பார்க்கணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் டேட்டா டேபிளை கிளிக் பண்ணுறோம். இங்கேருந்து இங்கே ஒரு கனெக்ட், அவ்வளோதான், முடிஞ்சு, சிம்பிள். ஸோ நமக்கு வந்து டேட்டா வந்துடுச்சு, ஓகேங்களா. ஸோ வந்து பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஎஃப் வந்து நார்மலாக இருக்க ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா pd.readcsன்னு போட்டு அது ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து pd.head போட்டு டேட்டாவை பார்க்குறதுக்கு ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு ப்ராசஸே கிடையாது. வித்தின் 10 to 15 மினிட்ஸ்லேயே உங்கள் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும். நாட் சப்போஸ் டு லைக் டைப்லாம் பண்ண அவசியமே கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு மேனரில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேட்டா டூல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக நம்ம டேட்டா டேபிள் பார்த்தாச்சு. ஸோ அண்ட் தென் இஃப் யூ வாண்ட் டு ரேங்க் தெம் அப்படின்னாக்கா இப்போ ரேங்க் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக டேட்டா டேபிள் போட்டோம்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த ரேங்கிங்கும் கிடச்சிடும். ஸோ இந்த ரேங்கிங்னா என்ன அப்படின்னாக்கா, ஸோ வந்து லைக் எல்லாம் டேட்டா சயின்ஸை பற்றி படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸு அண்ட் இன்ஃபர்மேஷன், என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கெயின் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூ கேன் ஈஸிலி சார்ட் அவுட் ஃப்ரம் திஸ். ஸோ இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. ஸோ இப்போ டேட்டாவோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் நார்மலாக இந்த ஃபைலோட இந்த டேட்டா இன்ஃபோ கனெக்ட் பண்ணிட்டீங்கனாலே இந்த டேட்டாவில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் ஈஸியாக இது பண்ணி போடும். ஸோ டேட்டா இன்ஃபோ, ஸோ நம்ம என்ன போட்டிருக்குன்னா ஐரிஸ், இந்த டேட்டா ஃபைல் ஐரிஸ். ஸோ 150 rows and 5 columns. ஸோ 4 numeric features இருக்குது அண்ட் 1 target variable இருக்குது. ஸோ கேட்டகரிக்கல் வேரியபிள்ஸ் தான். ஸோ வந்து கேட்டகரிக்கல் அவுட்கம் வித் 3 classes. ஸோ வந்து சென்தோசா, வெர்ஜினிகா அண்ட் இன்னொன்று வரும் தெரில. ஸோ வந்து அது மாதிரி ஸோ எல்லா இன்சைட்ஸுமே ஒரு பேசிக் இன்சைட்ஸ் வந்து வராக்கா இந்த டேட்டா இன்ஃபோலாம் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா we are going to transform this data. ஸோ வந்து transform in the sense இப்போ pivot table எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஃபைலோட நான் இந்த pivot table கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஸோ இந்த pivot table வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைக் நமக்கு வந்து கிடச்சிரும், ஓகேங்களா. ஸோ வந்து எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு கிடச்சிரும். அண்ட் தென் வேல்யூஸ் வந்து செப்பல் லென்த் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ லைக் செப்பல் வித் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ இதோட சம்லாம் வேணும்னாக்கா இதோட சம் போட்டுக்கலாம். மீன் இருக்குது,
இருக்குது, வேரியன்ஸ் இருக்குது, மீடியன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துனாக்கா பைவட் டேபிள் நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஸோ பைவட் டேபிள் பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1-2 இல்லாமல் வேறு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 2 டேட்டா மர்ஜ் பண்ணணும்னா மர்ஜ் டேட்டா, கன்காட்டினேட்டு, செலக்ட் பை டேட்டா இண்டெக்ஸ், ஸோ யூனிக் வேல்யூஸை வந்து சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் எடுக்கிறது அந்த மாதிரி சொல்லிட்டு ஸோ வந்து வேறு லெவலான ஒரு டூல் தான் அது. ஸோ உங்களுக்கு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ், இது வந்து லிட்டரலி மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ if you want to concatenate வந்து இப்போ 2 எது வேணும்னா இப்போ உங்களுக்கு வந்து தெரியல, இப்போ வந்து எனக்கு கன்காட்டினேட் பண்ணணும், நான் எதை இன்புட்டாக கொடுக்க எதை அவுட்புட்டாக கொடுக்க அப்படிங்கிறது, எது இன்புட் எது அவுட்புட்னா இந்த சைடு வர திரும்ப இது இன்புட்டு, நம்ம இங்கேருந்து கொடுக்குற வேல்யூஸ். ஸோ இந்த சைடில் வர திரும்ப இதெல்லாம் வந்து அவுட்புட்டு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ வந்து பைவட் டேபிள் இந்த நடுவில் இருக்க இந்த பிரான்ச் வந்து நான் பேக் ஸ்பேஸ் கொடுத்து நான் இதை எடுத்துடுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இருக்க பைவட் டேபிள் நான் இதோட கனெக்ட் பண்ணுறேன்னா இதில் வந்து நான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ சிம்பிளாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு 14 வேல்யூ நான் செலக்ட் பண்ணுறேன்னா இந்த செலக்டட் வேல்யூஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து வரும். ஓகேங்களா. இதுதான் டேட்டா டேபிளோட ஒரு ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம டெலீட் பண்ணோன்னா நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்தாலே டெலீட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பைவட் டேபிள் இன்னும் தேவையில்லை அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பேக் ஸ்பேஸ் கொடுத்தனா டெலீட் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து விஷுவலைசேஷன்ஸ் போவோம். ஓகேங்களா. ஸோ விஷுவலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வி ஹேவ் நியர்லி 19 இருக்குது. ஓகேங்களா. ஸோ 19 டேட்டா விஷுவலைசேஷன்ஸ் இது இருக்குது. ஓகேங்களா. ஸோ வந்து ஐரிஸ்க்கு வந்து மோஸ்ட்டாக வந்து ஸ்கேட்டர் ப்ளாட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கேட்டர் ப்ளாட் வைக்கிறோம், உள்ள சொல்கிறோம், தட்ஸ் ஆல், ஈஸி வந்துருச்சு. ஸோ இந்த லேபிள்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாக்கா ஜஸ்ட் இந்த லேபிள் இங்கே இருக்கல, ஸோ இந்த லேபிளில் போய்ட்டு நோ லேபிள்ஸ் கொடுத்தோன்னா ஓகே நமக்கு நார்மலாக வந்துடும். அண்ட் தென் அதோட சிம்பிள் சைஸை இன்க்ரீஸ் பண்ணோன்னா வி கேன் ஈஸிலி இன்க்ரீஸ் இட். அண்ட் அதே மாதிரி அதில் ஒப்பாசிட்டி டிக்ரீஸ் பண்ணோன்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி கொடுத்தோன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி வந்து. ஓகேங்களா. ஸோ வந்து ரொம்ப ஈஸி. ஸோ வந்து நம்ம வந்து ஸ்கேட்டர் பிளாட்டும் முடிச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து ஸ்கேட்டர் பிளாட் முடிஞ்சிச்சு. ஸோ வந்து லைக் பைத்தானில் மாதிரி பார்த்தோன்னாக்கா இம்போர்ட் எஸ்என்எஸ் இம்போர்ட் சிவான் எஸ்என்எஸ் அப்படின்னு போட்டு எஸ்என்எஸ் பேர் பிளாட் அதுன்னு போட்டு நிறைய பண்ணுறதுக்கு சிம்பிளாக முடிஞ்சு ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபீச்சர்ஸ்லேயும் முடிச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்துடுச்சா. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ் ஆக்சஸில் வந்து பெட்டல் லென்த் இருக்குது, ஒய் ஆக்சஸில் வந்து பெட்டல் வித் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை நம்ம மாற்றணுனாலும் மாற்றிக்கலாம். ஸோ செப்பல் லென்த் அண்ட் செப்பல் வித்தில் இருக்கிற அந்த இது பார்க்கலாம். அண்ட் தென் செப்பல் லென்த் அண்ட் செப்பல் வித்து அதையும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் இது பண்ண முடியும். ஸ்கேட்டர் பிளாட் நமக்கு ஏற்ற மாதிரி தேவையான விஷுவலைசேஷன் வச்சு பண்ணிக்கலாம். அண்ட் தென் த மெயின் ஸ்டஃப் பிஹைண்ட் திஸ், இந்த டூலோட மெயின் ஸ்டஃப் என்னென்னா மிஷின் லேர்னிங். ஸோ வந்து நோ கோட் மிஷின் லேர்னிங். ஸோ வந்து நம்ம மிஷின் லேர்னிங் பண்ணோம்னா வி ஹாவ் டு கோட் லைக் அதை பண்ணணும், சைக்கிள் இன்புட் பண்ணணும், ஸோ டெஸ்ட் ஸ்பிளிட் மெத்தட் யூஸ் பண்ணணும், அதை பண்ணணும் இது பண்ணணும் சொல்லிட்டு ரொம்ப முழுசாக போயிட்டுருக்கோம். ஸோ வந்து இப்போ இருக்கிற டேட்டா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து நியர்லி யூஸிங் சேட் ஜிபிடி. ஸோ எல்லாமே கோட் எல்லாமே சேட் ஜிபிடி வந்து சப்போர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ பட் ஸ்டில் இதில் அதை விட ரொம்ப ஈஸியாக நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இஃப் யூ வாண்ட் டு டூ திஸ் மிஷின் லேர்னிங்னா ஜஸ்ட் ஃபைல் எடுக்கிறோம், இங்கே போகிறோம், இங்கே லைக் இந்த மாதிரி நம்ம நூல் இப்படி வெளியே விட்டோம் அப்படின்னா லைக் என்னென்ன வேணுமோ, ஸோ பார் சாட்டா ட்ரீ வேணுமா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயே வந்துடும். ஸோ நார்மலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா டெஸ்ட் அண்ட் ஸ்கோர் கொடுக்குறேன்னா இந்த இன்புட்லேயே நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஐம் ஜஸ்ட் ஓப்பனிங் நேவ் பயாஸ் அண்ட் தென் ரேண்டம் ஃபாரஸ்ட், அடுத்தது KNN அண்ட் SVM சப்போர்ட் வெக்டார் மிஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் 4 மிஷின் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இதில் கொடுத்துட்டேன். ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் அண்ட் ஸ்கோர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சு பார்த்தீங்களா. ஸோ ஒர்க்கே இல்லை, தட்ஸ் ஆல் கம்ப்ளீட்டட். ஸோ ஈஸியாக வந்து வராக்கா நமக்கு எல்லா வேல்யூஸுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிடச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ ட்ரைனிங் செட்டு வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றணுனாலும் மாற்றிக்கலாம். ஸோ 90% மோஸ்ட்டாக 75 to 80 தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 80% கொடுத்தோன்னா நமக்கு ஒரு வேல்யூ கிடச்சது இப்போது. ஸோ அதே மாதிரி நான் வந்து 75 கொடுத்துருக்கேன். ஸோ 75ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் டெஸ்ட் அண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ
75% வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த டெஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த ட்ரைனிங் அண்ட் டெஸ்ட்டு, ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து எல்லாத்தோட அக்யூரேசி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிச்சு. ஸோ வித்தின் செகண்ட்ஸ் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ப்ரெடிக்ட் திஸ்னாக்கா ஸோ வந்து லைக் டெஸ்டன்ஸ் கொஞ்ச நேரம் வச்சுதான் பாருங்க. ஸோ இன்புட்டில் வந்து டேட்டா கொடுக்கலாம், டெஸ்ட் டேட்டா கொடுக்கலாம், லேர்னர் கொடுக்கலாம், ப்ரீ ப்ராசஸர்ஸ். ஸோ லேர்னர்னா என்னன்னாக்கா இந்த 4மே தான் லேர்னர். ஸோ மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேர்னர். அண்ட் வந்து இப்போ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ப்ரீ ப்ராசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணணும்னாலுமே இந்த இன்புட்டில் வந்து ப்ரீ ப்ராசஸர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட அவுட்புட் வந்து என்ன இருக்குனாக்கா ப்ரெடிக்ஷன் அண்ட் எவாலுவேஷன் ரிசல்ட்ஸ். ஸோ வந்து இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் எவாலுவேஷன் ரிசல்ட் வந்துனாக்கா இதுவே ஆட்டோமேட்டிக்காக சஜஷன் கொடுக்குது. ஜஸ்ட் கிளிக் என்டர். ஸோ நமக்கு வந்து ப்ரெடிக்டட் வேல்யூஸ் எல்லாமே வந்துனாக்கா நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் இஃப் யூ வாண்ட் டு டூ லைக் இப்போ வந்து ஸோ கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெஸ்டன் ஸ்கோர் வந்து நான் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸில் போட்டேன்னா கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் ஒரு லேர்னர்ஸ்க்குமே லைக் ஒரு அல்காரிதம்க்குமே நியர் பயாஸ் ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் என்ன எப்படி இருக்குது, ஸோ கேஎன்எல்ல எப்படி இருக்குது, சப்போர்ட்டட் கமிஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வி கேன் ஈஸிலி சீ த்ரூ இட். ஸோ வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டூல்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ எக்கச்சக்கமாக பண்ண முடியும். ஸோ ஒரு 2 வேரியபிள் இருக்குல்ல, கோரிலேஷன், கேமிங், ஹைரார்கிக்கல் கிளஸ்டரிங் இருக்குது. ஸோ அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவைலபிள். ஜஸ்ட் ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபீச்சர்ஸ். ஸோ பிரான்ச்சஸ் அண்ட் நோட்ஸை வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி ஸோ நிறைய எஜுகேஷனல் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஸ்டார்டிங் அவுட். ஸோ வந்து நிறையா பண்ணுவோம். ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடாகவும் போகலாம், மணி ரிலேட்டடாகவும் போகலாம், ஃபிட்னஸ் ரிலேட்டடாகவும் போகலாம். ஸோ வந்து எல்லா சைடுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ பேக் டு த டாபிக். ஸோ இது வந்து நம்ம சேவ் பண்ணோன்னா ஜஸ்ட் ஃபைல் போயிட்டு சேவ் கொடுக்கணும், சேவ் கொடுத்துக்கலாம். எல்லா கண்ட்ரோலர்ஸ் கொடுத்தாலுமே சேவ் ஆக தான் போகுது எப்படி பார்த்தாலுமே. ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேவ் ஆகிடும். இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ரீசன் போட்டு சேவ் பண்ணனாலே சேவ் ஆகிடும். தட்ஸ் ஆல். ஸோ வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வேணும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ நானும் இப்போ உங்களோட சேர்ந்து தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்குமே பண்ணேன். ஸோ நியர்லி 12 minutes 13 minutes தான் ஆயிருக்கு. ஸோ 13 minutesல வந்து பார்த்தீங்கன்னாக்கா we can easily do up to confusion matrix prediction. ஸோ நீங்கள் வந்து இதை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியணும் அப்படின்னாக்கா ஸோ இவங்களதே ஒரு ஓன் யூடியூப் சேனலே அவைலபிள் இருக்குது. ஸோ ஆரஞ்ச் டேட்டா மைனிங்கிற ஒரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது. ஸோ அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் தென் இதை டவுன்லோட் பண்ணுற லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவுக்கு அவ்வளோதான், கதம். ஸோ இந்த மாதிரி நிறைய எஜுகேஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேணும்னா ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய வீடியோஸ், நிறைய டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவைலபிளாக இருக்கும் என்னோடய சேனலில். ஸோ விலாகாக இருக்கட்டும், எஜுகேஷன்ஸ் பர்பஸ், ஹவு டு மேக் மனி அண்ட் தென் ஃபிட்னஸ். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் நிறையா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ வில் ப்ரொவைடிங் இந்த சேனல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கும் என்னோட சேர்ந்து லைக் இந்த மாதிரி எஜுகேஷனாகவும் இருக்கணும். ஸோ எப்படி மணி மேக் பண்ணுறதா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை அழுத்துங்கப்பா, அழுத்துறீங்க. ஓகே.